இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்சிடிக்கு எக்ஸாமில் கேட்ட பைத்தான் எம்சிக்யூ கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் would be the value of output Q from front to rear when the below input Q is passes the input to the given function? அதாவது இந்த கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்புட் கியூங்கிறத இன்புட்டாக கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணால் அவுட்புட் கியூவில் என்னென்ன வேல்யூலாம் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து அவுட்புட் கியூன்னு சொல்லி ஒரு கியூ இருக்குது. அதில் வந்து அதோட சைஸ் வந்து 10 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அந்த அவுட்புட் கியூவோட சைஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வரும் ஒயில் நாட் இன்புட் கியூ இஸ் எம்டி. இன்புட் கியூ வந்து ஃபஸ்ட்டு எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கும். எம்டி இல்லாத பட்சத்தில் வார் ஈக்குவல் டு இன்புட் கியூ டாட் டிக்யூ. இன்புட் கியூவில் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அதை வந்து டிக்யூ பண்ணும். இந்த கியூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. எந்த வேல்யூ ஃபஸ்ட் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ வார் ஈக்குவல் டு 3ங்கிறது வரும். அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அவுட்புட் கியூ டாட் என்கியூ இன்புட் கியூ டாட் டிக்யூ ப்ளஸ் 1 இன்புட் கியூவில் டிக்யூ பண்ணும். இங்கே 7 இப்போ வந்து 7ங்கிற வேல்யூ இருக்கும். 7 + 1 அவுட்புட் கியூவில் என்கியூ பண்ணும். அப்படின்னா 8ங்கிறத இங்கே ஸ்டோர் பண்ணும். அப்புறம் இங்கே வரும் இன்புட் கியூஸ் எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கும். இங்கே வந்து எம்டி இல்லை. அப்படின்னா வார் ஈக்குவல் டு இன்புட் கியூ டாட் டிக்யூ. இங்கே 6ங்கிற வேல்யூவை டிக்யூ பண்ணும். ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ இங்கே வரும் இஃப் 6 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் அவுட்புட் கியூ டாட் என்கியூ output q dot dq plus input q dot dq output q dot dq 8ங்கிற வேல்யூவை dq பண்ணும் plus input q dot dq இங்கே வந்து 2ங்கிற வேல்யூவை dq பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணி output q dot nq ரெண்டையும் ஆட் பண்ணி output qல nq பண்ணும். அப்படின்னா இந்த இடத்துல 10ங்கிறத ஸ்டோர் பண்ணும். அப்புறம் இங்கே வரும் இன்புட் கியூ இஸ் எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கும். எம்டி இல்லை. அப்படின்னா வார் ஈக்குவல் டு இன்புட் கியூ டாட் வார் ஈக்குவல் டு இன்புட் கியூ டாட் டிக்யூ 5ங்கிறத டிக்யூ பண்ணும். அதை வாரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ 5 வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அவுட்புட் கியூ டாட் என்கியூ output q dot nq input q dot dq plus 1 input dot dq னா 6ங்கிற வேல்யூவை dq பண்ணும். ப்ளஸ் 1 ஆட் பண்ணி 7ங்கிறத அவுட்புட் கியூவில் nq பண்ணும். திரும்ப இங்கே வரும் இன்புட் கியூ வந்து எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கும். எம்டி இல்லை. அப்படின்னா வார் ஈக்குவல் டு இன்புட் கியூ டாட் டிக்யூ 3ங்கிற வேல்யூவை dq பண்ணி வாரில் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் இங்கே வரும் இஃப் 3 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 3 வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ அவுட்புட் கியூ டாட் என்கியூ இன்புட் கியூ டாட் டிக்யூ ப்ளஸ் 1 இன்புட் கியூ டாட் டிக்யூனா 2ங்கிறத டிக்யூ பண்ணும். 2 + 1 ஈக்குவல் டு 3 3ங்கிறத அவுட்புட் கியூக்குள்ளே என்கியூ பண்ணும். அப்புறம் இங்கே வரும் இன்புட் கியூவை எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கும். இது வந்து எம்டி. ஸோ லூப் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 10 7 3. ஆப்ஷன் நம்பர் 2 தான் ரைட் ஆன்சர். Consider the below code snippet. Identify the most efficient test data set for testing the below code using logic coverage technique. அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இதில் எந்த டேட்டா செட் யூஸ் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்பர் 1க்குவாங்க. 79ங்கிறது வந்து 75க்கும் 85க்கும் இடைக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இஃப் கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் 87ங்கிறது 85க்கும் 95க்கும் இடைக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அப்புறம் 91ங்கிறது 85க்கும் 95க்கும் இடைக்குள்ளே இருக்குது. திரும்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அப்புறம் 99 வந்து கிரேட்டர் than 95 அதனால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இதில் வந்து எல்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அப்படின்னா இது வந்து தப்பு. இப்போ வந்து ரைட் ஆன்சர் 3க்கு வாங்க. ஃபஸ்ட்டு 74ங்கிறது 75 கம்மி. அதனால் இது இங்கே வந்துடும். எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால் எல்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு.
எல்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்புறம் 77ங்கிறது 75க்கும் 85க்கும் இடைக்குள்ள இருக்குது, அதனால் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் 90ங்கிறது 85க்கும் 95க்கும் இடைக்குள்ள இருக்குது, அதனால் இந்த எல்இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் 100ங்கிறது 95 அதிகமாக இருக்குது, ஸோ இந்த எல்இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 3. இதுதான் ரைட் ஆன்சர். Consider the below code. Identify the statement to replace line 1, line 2 respectively such that the output is below. அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, லைன் 1 லைன் 2ல் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பேர் த ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்சர்ட் மணி ஈக்குவல் டு ட்ரூ, ஐட்டம் ஐடி ஈக்குவல் டு 101. இங்கே வந்து பிரிண்டுங்கிறதுக்குள்ளேருந்து வெண்டிங் மிஷினை கால் பண்ணுறாங்க. இதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் கண்டிஷன் கரெக்டாக இருக்குவானி. கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 தான் ரைட் ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், டிஸ்பேர் த ப்ராடக்ட் சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்னுங்கிறதுல ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி கொடுத்தோன்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிறத இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அவுட்புட் வந்து டிஸ்பேர் த ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்னு சொல்லி வரும். இதே இது இந்த இடத்துலையும் பிரிண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துலையும் பிரிண்ட் யூஸ் பண்ணால் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கேருந்து ரிட்டன் ஆகிறத இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். அது வந்து எதுவுமே ரிட்டன் ஆகாது, அதனால நன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பாக இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுமே ரிட்டன் இருந்து கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆகிறத இங்கே பிரிண்ட் பண்ணிடும், செகண்ட் ரிட்டன் ஆகிறத பிரிண்ட் பண்ணாது. ஸோ இது தப்பு. ஆன்சர் நம்பர் 2 தான் ரைட்டு. பிரிண்ட் ரிட்டன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம், அடுத்து ரிட்டன் பண்ணுறதை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். ஆப்ஷன் நம்பர் 2 தான் ரைட் ஆன்சர். வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் பிலோ பைத்தான் கோட்? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் முதல்ல இந்த கிளாஸ் இந்த எம்ப்ளாய்ங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டீனாங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு டீனா, கவுண்டரில் எம்ப்ளாய் டாட் கவுண்டர் +1 ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இப்போ கவுண்டரோட வேல்யூ வந்து 101 மாறிடும். அப்புறம் செல்ஃப் டாட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாய் டாட் கவுண்டர், இதில் வந்து 101 வரும். அதே போல் கிறிஸ்ங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. அதே போல் அப்படின்னா கவுண்டர் இங்கே வந்து 102 வரும், இந்த இடத்துல கிறிஸ் வரும், இந்த இடத்துல 102 வரும். அதே போல் இப்போ ராப்ங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கே 103, இந்த இடத்துல ராப், இங்கே வந்து 103. இப்போ எதை பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய் டாட் கெட் கவுண்டர்ங்கிறத கால் பண்ணுறாங்க. இங்கேருந்து எம்ப்ளாய் இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்னால டேரெக்டாக கிளாஸோட நேம் மெத்தடோட நேம் கால் பண்ணால் போதும். அதனால் கிளாஸோட நேம் மெத்தோட நேம் டேரெக்டாக கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து எம்ப்ளாய் டாட் கவுண்டரோட வேல்யூ வந்து 103. 103ங்கிறத இங்கே ரிட்டர்ன் பண்ணும். 103 மைனஸ் 100 ஈக்குவல் டு 3, அதனால் 100 ஈக்குவல் டு 3. ஸோ ஆன்சர் 3. Consider a stock with the following elements. What will be the content of stock 2 from top to bottom after the execution of above function? அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு ஸ்டாக் 2ல் என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரை என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூவை நம்ம லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும். இதில் ஒரு ஸ்டாக் 2ன்னு சொல்லி ஸ்டாக் 2ஓட சைஸ் எவ்வளோனா 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒயில் லூப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாக் 1 வந்து எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் 1 வந்து எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். அப்படி எம்டிஆர் இல்லாட்டு இந்த லூப் ரன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஸ்டாக் 1 டாட் பாப், இங்கே 40ங்கிற வேல்யூவை பாப் பண்ணோம். அது வந்து மாடல் ஆஃப் டிவிஷனா 5 ஈக்குவல் டு 0 செக் பண்ணி பார்க்கணும். அப்படி 0 இருந்ததுன்னா அந்த லூப் உடனே பிரேக் ஆகிடும். இல்லாட்டி எல்ஸ் பிளாக்ல வரும். எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ணோம்னா இஃப் நாட் ஸ்டாக் 1 இஸ் எம்டி, ஸ்டாக் 1 வந்து எம்டி இல்லை அப்படின்னா ஸ்டாக் 2 டாட் புஷ் ஸ்டாக் 2ல் ஸ்டாக் 1 டாட் பாப் இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம பாப் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ இப்போ இருக்கும். இதை பாப் பண்ணால் 35 into 2
70ங்கிற வேல்யூவை ஸ்டாக் 2ல் புஷ் பண்ணும். அப்போ இங்கே 70ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் இஃப் ஸ்டாக் 2 இஸ் எம்டியான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது எம்டி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் ஸ்டாக் 2 டாட் புஷ் 10, ஸ்டாக் 2ல் 10ங்கிறத புஷ் பண்ணும். திரும்ப இங்கே வரும், ஒயில் லூப்புக்குள்ளே வரும். இங்கே வந்து ஸ்டாக் 1 வந்து எம்டியான்னு திரும்ப செக் பண்ணி பார்க்கணும், எம்டி இல்லை. அப்புறம் ஸ்டாக் 1 டாட் பாப் 22 வேல்யூவை பாப் பண்ணும். 22 வந்து மால் ஆஃப் டிவிஷன் ஆஃப் i = 0 செக் பண்ணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸ்டாக் 1 இப்போ வந்து எம்டியான்னு திரும்ப செக் பண்ணி பார்க்கும், எம்டி இல்லாதனால இங்கே வரும். ஸ்டாக் 2 டாட் புஷ் ஸ்டாக் 1 டாட் பாப் இன்டு 2, இந்த வேல்யூவை நம்ம இங்கே பாப் பண்ணிட்டோம். இப்போ 10ங்கிறத பாப் பண்ணும். 10 × 2 = 20, 20ங்கிறத ஸ்டாக் 2ல் புஷ் பண்ணும். அடுத்து இஃப் ஸ்டாக் 2 இஸ் எம்டி, ஸ்டாக் 2 வந்து எம்டியான்னு செக் பண்ணோம், எம்டி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் ஸ்டாக் 2 டாட் புஷ் 10, 10ங்கிறத புஷ் பண்ணும். அப்புறம் இங்கே வரும் ஒயில் நாட் ஸ்டாக் 1 இஸ் எம்டி, ஸ்டாக் 1 எம்டியான்னு செக் பண்ணோம், எம்டி இல்லை. இப்போ 5ங்கிறத அப்படின்னா 5ங்கிறத பாப் பண்ணும். 5 மாடல் ஆஃப் டிவிஷன் i = 0, லூப் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ அவுட்புட் வந்து 10, 20, 10, 70, 10, 10, 20, 10, 70 தான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.